இந்த அருமையான காலை வேளையிலே இந்த வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். உண்மையாகவே தேவன் நமக்கு நல்ல ஸ்லாக்கியத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார், நல்ல நாளை கொடுத்திருக்கிறார், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆரோக்கியத்துக்காக, இந்த பலத்துக்காக, சுகத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து நாம் அதன் பின்பாக நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நாம் 1 யோவான் 2வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26 முதற்கொண்டு வாசிக்க விரும்புகிறேன். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான வேத பகுதியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தலை சாய்த்து ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமானவரே, அதிசயமான காரியங்களை செய்கிறவரே, ஆலோசனை கர்த்தரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜாவே, இதோ என் பிரியமான தமிழ் சகோதர சகோதரிகளோடு கூட பேசும்படியாக ஒரு ஊடகத்தை உண்டாக்கி கொடுத்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் சரீரத்திலே ஒருவருக்கு ஒருவர் தூரமாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, ஒரே ஆவியினால் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்றும் ஒரே ஆவியினால் நாங்கள் நினைந்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டு தகப்பனே, எங்கெல்லாம் என் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை அவர்களை தொட்டு ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய இருதயங்களை கர்த்தாவே சுத்தமாக்கி கடினமான இருதயங்களை உடைத்து போட்டு நவமான இருதயத்தை கொடுத்து இந்த வார்த்தை அந்த இருதயத்தில் விழும்படியாகவும் அது 30, 60, 100 பலனாக பலன் கொடுக்கும்படியாகவும் கிருபை செய்யுங்கப்பா. வியாதியாக இருக்கிறவர்களை சொஸ்தமாக்குங்க நம்முடைய வார்த்தையின் படியாக. ஆண்டவரே, கஷ்டத்திலும் துக்கத்திலும் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை இளைப்பாறுதலை கொடுங்க. சுவைசுவந்து சோர்ந்திருப்போர் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி கர்த்தாவே நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் வாக்குத்தத்தங்களை மாறாத தேவன் அப்பா. வாழ்வு பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் பிடியிலிருந்து, இந்த உலகத்தின் கட்டுகளிலிருந்து ஆண்டவரே நீர்தாமே அவர்களை விடுதலையாக்கும்படியாக அவருடைய கண்களை, அவருடைய உதடுகளை, அவருடைய சரீரங்களை அவர் பரிசுத்தமாய் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கும்படியாக ஒரு ஜோஷாவாக, ஒரு யோசேப்பாக, ஒரு தானியலாக ஆண்டவரே அவர்கள் எழும்பும்படியாக அநேக ஆத்மாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவதாக மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வீணான காரியங்களில் அவர்களை அலைந்து தெரியாதபடிக்கு தன் வாழை பிரயாயத்தை கர்த்தருக்கு பிரயோஜனமாக்கி கொள்ள ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்கப்பா. சகோதரன் லாரன்ஸையும் சகோதரன் பிலிப்பையும் இந்த ரேடியோவுக்காக பிரயாசப்படுற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிங்க. எல்லா ஸ்துதியையும் கனத்தையும் மகிமையும் ஜெயத்தையும் பராக்கிரமத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே செலுத்துகிறோம். நீரே அதற்கு பாத்திரர் ஆண்டவரே. உடைய கிருபையின் கரத்தை தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதே அருமையான காலை வேளையிலே கடந்த வாரம் நான் உங்களோடு கூட இல்லாமல் போனதற்காக நான் வருந்துகிறேன். அது ஆன்லைனில் சகோதரன் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கலாம். கடந்த வாரத்திலே நாங்கள் வேறு ஒரு இடத்துல மீட்டில் இருந்தபடினாலே கடந்த வாரம் மீட்டிங் எடுக்க முடியாமல் போய்விட்டது. எப்படியாவது காரில் உட்கார்ந்து கொண்டாவது எடுத்து விடலாம் என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் எங்களுடைய பிரயாணம் ரொம்ப தூரமாக இருந்தபடினாலே அப்படியே செய்ய முடியாமல் போய்விட்டது. இந்த வாரம் கூட நான் டெல்லியில் இல்லாதபடிக்கு இந்திய தேசத்தில் ஹைதராபாத் என்ற ஒரு இடத்துல
நாங்கள் வந்திருக்கிறோம். நேற்று இரவு எங்களுக்கு ஆல்நைட் பெயர் இருந்தது. இன்று சாயங்காலம் கூட மீட்டிங் இருக்குது. ஆனாலும் கூட தேவன் எங்களுக்கு நல்ல பலத்தை சுகத்தையும் கொடுத்து இந்த காலை வேளையில் இந்த மீட்டிங் எடுக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். ஜெபித்த நல்ல உள்ளங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். பலத்தை கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மையான காலை வேளையிலே ஒரு சிறு செய்தியின் பாகத்தை குறித்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஆமேன். மறுபிறப்பு என்றால் என்ன? மறுபிறப்பு யாருக்கு சம்பந்தப்பட்டது என்றால், நாம் வேதத்தில் வாசிக்கும் போது பிறப்பு என்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு பிறப்பு அவசியமா இருக்கிறது. வேதத்தை வாசிப்பது நல்லதுதான், ஞானஸ்நானம் எடுப்பது நல்லதுதான், சபைக்கு வருவது நல்லதுதான். ஆனால் இது எல்லாவற்றையும் விட பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரு முக்கியமான அவசியமான காரியம் இருக்கிறது. அது இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அது என்னவென்று இயேசு கிறிஸ்து தாமே திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். 3 அதிகாரம் 3 யோவான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமும், ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன என்பது இயேசு கிறிஸ்து தாமே விளக்குகிறார். பாருங்க, அடுத்த வருஷத்துல, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அந்த சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. மறுபடியும் பிறத்தலை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறார். எப்படி காற்றானது எங்கிருந்து வருதோ எங்க போகுது தெரியாதோ, அதே போல மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனும் அவன் எங்கிருந்து வருகிறான் எங்கு போகிறான் என்று யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. மறுபிறப்பை குறித்து இந்த ஒரே ஒரு டெஃபினேஷன் தான் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரியே, இப்ப நாம் வாசித்த பிரகாரமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்குது, நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிறப்பு, நாம் ஏற்கனவே ஒரு முறை பிறந்திருக்கிறோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கப்புறமாக ஒன்றா இறக்க போகிறோம், இல்லை என்றால் சரீரம் மாற்றப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதில் போக போகிறோம். அல்லேலூயா. இதற்கு இடைப்பட்ட காலத்திலே வேதாகமம் நமக்கு ஒரு காரியம் கொடுக்கிறது. என்னவென்றால், நீங்கள் பிறந்தது ஒரு முறை, ஆனால் நீங்கள் இன்னொரு முறையும் பிறக்க வேண்டும். எப்படி பிறப்பீங்க, ஏது பிறப்பீங்க தெரியாது, ஆனால் இன்னொரு முறை நீங்கள் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பிறப்பு தான் உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. பிரியமான சகோதரர்களே, நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்காக தேவன் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறதான இந்த சரீரமானது பூமியிலே வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது. இந்த சரீரம் பூமியிலே வாழ்வதற்கு மட்டும் தான் ஏற்றதாக இருக்கிறது தவிர இது மற்ற இடங்களிலே வாழ்வதற்கு ஏற்றதாய் கிடையாது. ஆமீன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்புவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது,
38 வாசிக்கிறேன். ஆக தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார், விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. ஆமென். அவ ஒவ்வொரு சரீரத்துக்கும் இருக்கக்கூடிய மகிமை, கேரக்டர், அதனுடைய தன்மை எல்லாமே மாறுபடுகிறது. அல்லேலூயா. நாம் பரலோகத்தில் பார்க்கும்போது அங்கு செராஃபின்கள் இருக்கிறார்கள், அங்கு தேவனை ஆராதிப்பதற்காக. கெரூப் இருக்கிறார்கள், தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தூதர்களுக்கு தலைவர்களாக பிரதான தூதர்கள் இருக்கிறார்கள். காபிரியேல், மைக்கேல் போன்ற பிரதான தூதர்களும் இருக்கிறார்கள். ஆமேன். செராஃபின்ஸ் இருக்கிறாங்க, கெரூப்ஸ் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க, தொடர்ந்து பிரதான தூதர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற மகிமை வேறு. அல்லேலூயா. ஒவ்வொன்றையும் தேவன் ஒவ்வொரு மகிமையிலே உண்டாக்கி இருக்கிறார். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. ஆமென். வசனம், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆமேன். அப்போ சரீரத்தில் 2 வகை இருக்குது. என்னன்னாக்கா, ஒன்று ஜென்ம சரீரம், ஒன்று ஆவிக்குரிய சரீரம். இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கிற சரீரம் தான் ஜென்ம சரீரம், பூமிக்குரிய சரீரம். அப்ப இன்னொரு சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம், அதுதான் ஆவிக்குரிய சரீரம். ஆமேன். ஒரு சரீரத்தில் நம்ம ஏற்கனவே இருக்கிறோம், இன்னொன்னே நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன். இது 2க்குமே மகிமை வேறு வேறு. 50 வசனத்தில் போட்டிருக்குது. 49 வசனம் வாசிக்கிறேன். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, நாம் இதை ஒன்றை அணிந்து கொண்டிருக்கிறோம், உடுத்தி கொண்டிருக்கிறோம், போட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு சாயலை நாம் அணிந்திருக்கிறோம். சாயல் ஞாபகம் வச்சுங்க, இமேஜ். ஒரு இமேஜை நம்ம போட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். நீங்க எப்படி மண்ணான ஒரு மனுஷனுடைய சாயலை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த சாயலை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களோ, அதே போல இன்னொரு சாயலையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இது ஃபியூச்சர் நடக்க வேண்டிய ஒரு காரியம். நல்லா கவனிங்க. ஒரு காரியம் ஏற்கனவே நடந்துருச்சு, ஆனா இன்னொரு காரியம் நடக்க போவதை குறித்து பேசுகிறது. அல்லேலூயா. மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, ஏற்கனவே நாம் அணிந்திருக்கிறோம். இந்த அணிந்திருக்கிற இந்த வார்த்தை நீங்க பேசும்போது நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம், அதாவது தரித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு நாள் வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அது அப்படி அணிந்து கொண்டு இல்லை, ஆனா அணிந்து கொள்வோம். நல்லா ஆலோசிங்க. இப்ப நம்ம பூமிக்குரிய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பேசுகிறோம். 2 ராஜ்யங்கள் இருக்குது. 2 ராஜ்யங்களில் ஜீவிப்ப மனுஷர்களுடைய வித்தியாசத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுடைய எல்லா தீர்க்கதரிசிகளும் ஆதியாகமம் முதற்கொண்டு தேவனுடைய வருகை, கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து முன்னறிவித்துக் கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் எல்லாருமே அவருடைய வருகையை முன்னறிவித்தார்கள். யோவான் வரும்போது இதோ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமென். யோவான் சொல்லும் போது அவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியே தான் வந்தாரு. இதோ கிறிஸ்துவின் வருகை சமீபமாக சொல்லவில்லை, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. நன்றாக கவனிக்க வேண்டும். அவர் யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? மெஸ்ஸியாவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மெஸ்ஸியா. யோவான் சொல்லும் போது இதோ மெஸ்ஸியா சீக்கிரம் வருகிறார் வருகிறார் என்று சொல்லவில்லை,
தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஒரு நபரை குறித்தான தீர்க்க தரிசனம் ஆதியாகமத்திலே வரப்பட்டிருக்கிறது. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஒரு வித்தை குறித்து, ஒரு நபரை குறித்து, அவர் இப்படியாய் வருவார், மெசியாவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாய் வருவார், இப்படியாய் பாடுபடுவார், இங்கு பிறப்பார், இங்கு இறப்பார், இப்படியாய் இறப்பார் என்று சொல்லி ஒரு நபரை குறித்து பேசப்பட்டதான அந்த தீர்க்க தரிசனங்கள் இப்ப அந்த நபரை குறித்து மாத்திரமல்ல, ஒரு ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. அல்லேலூயா. அந்த நபர் அந்த ராஜ்யத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க. ஒரு நபரின் மூலமாக நாம் ராஜ்யத்தை இழந்தோம், ஒரு நபரின் மூலமாக நாம் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். மன்னானனுடைய சரீரத்தின் மூலமாக நாம் ராஜ்யத்தை இழந்தோம். ஆமென். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மன்னானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்ப பூமியிலிருந்து உண்டான மனுஷனுடைய சாயலை நாம் தடுத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்ம மண்ணான சாயலை தடுத்து கொண்டிருக்கோம். பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், அந்த மண்ணானுடைய சாயலம் ஏற்கனவே அணிந்திருக்கிறோம் என்று சொல்லி 50 வசனத்தை பார்க்கிறோம், 49 வசனம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர், வானத்திலிருந்து வந்தவர் கர்த்தர். அந்த சாயலை நாம் அணிந்து கொள்வோம். ஒன்றை அணிந்து கொண்டிருக்கிறோம், இன்னொன்று அணிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நாம் எந்த சாயலை தரித்துக் கொள்கிறோமோ அந்த சாயலுக்கு ஏற்றபடியாக நாம் ஜீவிக்கிறோம். மண்ணானவருடைய சாயலை தரித்துக் கொண்டிருக்கும் போது நாம் மண்ணானவருடைய காரியங்களை நடப்பிக்கிறோம். வானத்துக்குரியவருடைய சாயலை தரித்துக் கொள்ளும் போது நாம் வானத்துக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துவோம். நாம் எதை அணிந்திருக்கிறோமோ அதுதான் நம்முடைய கேரக்டர். ஆமென். நீங்க எதை அணிந்திருக்கிறீங்களோ, மண்ணானதை அணிந்திருக்கும் போது மண்ணான காரியங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். வானவருடைய சாயை அணிந்து கொண்டிருக்கும் போது அந்த கேரக்டரை வெளிப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா. 50ஆம் வசனம். சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இப்ப இங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான பேச்சு வந்துருச்சு. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் எல்லாமே ஒரு நபரை குறித்தா எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஒரு நபர் வருவார், ஒரு நபர் வருவார், மெஸ்ஸியா வருவார், மெஸ்ஸியா வருவார், மெஸ்ஸியா வருவார். யோவான் வரும் சொல்றார், இதோ தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நபரை குறித்தான பேச்சு ராஜ்யத்தை குறித்தான பேச்சாய் மாறியது. அல்லேலூயா. நீங்கள் யோவானிலே மத்தேயுவிலே எல்லா இடத்துல வாசிக்கும் போது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது என்னன்னாக்கா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி யோவான் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்க விரும்பினால் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. இப்ப யோவானுடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள், மெசியா சமீபத்திருக்கிறார் என்று அல்ல, ஒரு நபரை குறித்தான பிரசங்கம் அல்ல, ஒரு ராஜ்யத்தை குறித்தான பிரசங்கம். அல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதைகளை செவி பண்ணுங்கள் என்ற வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தத்தை உண்டான் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவன் இவனே. ஆமென்.
கர்த்தர் வரப்போகிறார், அவருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது எழுதி கொண்டு வருவார் என்றால் பரலோக ராஜ்யத்தை கொண்டு வருவார். ஆமென். அந்த நபர் தனிமையாய் வரமாட்டார். அந்த நபர் வரும்போது அவர் ராஜ்யத்தையும் கொண்டு வருவார். ஏனென்றால் ஒரு நபர் வந்து ராஜ்யத்தை இழந்தார், இன்னொரு நபர் ராஜ்யத்தை கொண்டு வருவார். இந்த இரண்டாவது நபர் வருவதற்கான நோக்கமே என்னவென்றால் ராஜ்யத்தை திரும்ப அளிக்க வேண்டும். இந்த இரண்டாவது நபர் வானத்திலிருந்து இறங்கி வர வேண்டிய காரணம் என்னவென்றால் பூமியிலிருந்து வந்த மனுஷன் அந்த ராஜ்யத்தை இழந்து போனான். எந்த ராஜ்யம் இழக்கப்பட்டு போனதோ அந்த ராஜ்யம் மீண்டும் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயமே ஆவதாக. ஒரு நபர் ஒரு ராஜ்யத்தை இழந்து போனார், இன்னொரு நபர் அந்த ராஜ்யத்தை கொண்டு வருகிறார். அப்ப அந்த நபர் வருகிறார் என்றால் அவரிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த நபர் வந்தால் அந்த ராஜ்யம் திரும்ப அளிக்கப்படும். அப்ப கர்த்தருடைய வருகை என்னுடைய குறிக்கோள் என்னவென்றால், கர்த்தருடைய வருகையினுடைய நோக்கம் என்னவென்றால் ராஜ்யம் திரும்ப அளிக்கப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் பரிசுத்தநாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். யோவான் ஸ்நானகன் தான் ராஜ்யம் சமீபமா இருக்குது மனம் திரும்புங்கள் பிரசங்கம் பண்ணார்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து கூட பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது பிரசங்கம் பண்ணார் தவிர ராஜ்யம் வந்து விட்டது என்று பிரசங்கம் பண்ணவில்லை. அல்லேலூயா. அந்த நபர் வந்தால் அந்த ராஜ்யத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நபர் வந்த பிற்பாடு கூட அவரும் கூட அதே பிரசங்கத்தை கண்டினியூ பண்றார். என்ன பிரசங்கம்னாக்கா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். பரலோக ராஜ்யம் வந்துருச்சுன்னு பிரசங்கம் பண்ணல, ராஜ்யம் வரப்போகிறது தான் இவரும் பிரசங்கம் பண்றார். அப்ப ராஜ்யம் வரவில்லை, நபர் வந்துட்டாரு, ராஜ்யம் வரல. ஆனா இவர் வந்தா ராஜ்யம் வரும் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆமென். நல்லா கவனிங்க. யோவான் சொல்றாப்புல அவர் வராரு, அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறேன், இதோ ராஜ்யம் சமீபமா இருக்குது, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சொல்லி. அப்ப இயேசு வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்லணும்? பரலோக ராஜ்யம் வந்து விட்டது சொல்ல வேண்டியதானே. அவரும் சொல்றாரு காலம் சமீபமா இருக்குது, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவரும் அதே பிரசங்கம் பண்றாரு. அப்ப பரலோக ராஜ்யம் வரல. பரலோக ராஜ்யம் வந்து விட்டு இருக்குமானால், ஒருவேளை இயேசு பரலோக ராஜ்யத்தை கொண்டு வந்து விட்டிருப்பாரையானால், அவர் சீஷர்கள் ஜெபம் பண்ணும்படியாய் கேட்கும் போது, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்திருக்க மாட்டார். ஒருவேளை ராஜ்யம் வந்து விட்டு இருக்குமே ஆனால், உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு என்று சொல்லி ஃபியூச்சர்ல நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை ஜெபம் பண்ண சொல்லியிருக்க மாட்டார். ஜெபம் பண்ணி ஆண்டவரே உங்க ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி கொடுக்க மாட்டார். ஏற்கனவே ராஜ்யம் வந்துட்டு இருந்தாக்கா திரும்ப ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்ணாக்கா அது வந்து சரியானபடியான ஒரு டீச்சிங்கா இருக்காது. ஆனா இயேசு நமக்கு கற்பித்த ஜெபத்துல என்ன பண்றாருனாக்கா, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம மண்டலங்களிலே செய்யப்படுவது போல, மண்டலத்தில் பரம மண்டலத்தில் கிடையாது, மண்டலங்களிலே. ஆமென். உம்முடைய ராஜ்யம் எப்படி பிரம்மாண்டத்தில் செயல்படுகிறதோ அதே போல இந்த பூமியிலும் செயல்படுவதாக. அப்படி என்றால் முழு பிரம்மாண்டத்திலும் தேவனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, பூமியை தவிர. அல்லேலூயா. பரமண்டலங்களிலும் நடக்கிற ஆட்சியை போல, உம்முடைய சித்தத்தை போல, உம்முடைய ரூலிங்கை போல இந்த பூமியிலையும் உம்முடைய ரூலிங் நடக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
பரமண்டலங்களிலும் தேவனுடைய ராஜ்யம் தான் இருக்குது, பூமியை தவிர. இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் இல்லை, வேற யாரும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால இயேசுநாதர் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பரமண்டலங்களே யூனிவர்ஸ்ல எல்லாவற்றையும் எப்படி தேவன் ஆட்சி பண்ணி கொண்டிருக்காரோ அதே போல அதே ஆட்சி, அதே சித்தம், அதே ரூலிங் பூமி மேலும் வரட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படி என்றால் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த பின்னாலையும் ராஜ்யம் வரல. ஆமென். லூக்கா 24வது அதிகாரம் லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் எம்மாவுக்கு போற சீஷர்களோடு கூட இயேசு பேசிக்கொண்டு போகிறார். பாருங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாருங்க. 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். ஆமென். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அவர் ராஜ்யத்தை திரும்பவும் கொண்டு வருவார் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருந்தோம். இஸ்ரவேலை மீண்டும் ரட்சித்து இஸ்ரவேலில் மீண்டும் ராஜாவாக அவர் உட்காருவார் சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி நடக்கல. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது பிரசங்கம் பண்ணார். என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். ஆமென். ஒருவேளை அது வரைக்கும் பரலோக ராஜ்யம் வராமல் இருக்கலாம். ஒருவேளை அந்த 3 வருஷ ஊழியத்தில் இடையில எங்கேயாச்சும் பரலோக ராஜ்யம் வந்திருக்கலாம் இல்லையா? ஆமென். அது அவருடைய ஊழியத்தினுடைய ஸ்டார்டிங்ல 3ஆம் அதிகாரத்தில் மத்திய 3:4-17 வாசிச்சோம். இயேசுவார் மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபமாக இருக்குது. அப்ப பரலோக ராஜ்யம் வரல. ஓகே, அப்ப வரல. ஒருவேளை 3 வருஷத்துல எங்கேயாவது வந்திருக்கலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும் போது வந்திருக்கலாம் இல்லையா? இல்ல அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு ஈஸ்டர் அன்னைக்கு வந்திருக்கலாம் இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப உயிர் தெழுந்து இயேசு கிறிஸ்து பரலத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட நேரம். அவ பாருங்க 5ஆம் வசனத்தில் இயேசு சொல்றாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியா நீங்க எருசலேமில் காத்துட்டு இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன வாக்குத்தத்தத்தை எதிர்பார்க்கறாங்க பாருங்க. நான் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியா காத்திருங்கன்னு சொன்ன உடனே அவங்க உடனே எந்த வாக்குத்தத்தத்துக்கு போறாங்க பாருங்க. 6ஆம் வசனம் கேட்கிறாங்க, அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரத்துக்கு போக வேண்டிய சமயத்தில். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடும் ராஜ்யம் வரவில்லை, இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடும் ராஜ்யம் வரவில்லை, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடும் ராஜ்யம் வரவில்லை, இயேசு கிறிஸ்து திரும்பி பரத்துக்கு போகும்போது கூட ராஜ்யம் வரவில்லை என்பது ஊர்ஜிதமாகிறது. அதனால அவங்க கேட்கிறாங்க, இப்பவா நீங்க ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர், பிதாவிடத்தில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என்று சொல்றீங்களே, இப்பவா இஸ்ரவேல் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர்? அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதி இனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அல்லேலூயா. அவ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொன்ன மெசியா வந்துட்டாரு. அவர் வந்தா ராஜ்யத்தை கொண்டு வருவார் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அவர் வந்தார், ராஜ்யத்தை கொண்டு வரல. யோவான் ராஜ்யம் வருதுன்னு சொன்னாப்ல. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தாரு. சரி, யோவான் தான் ராஜ்யத்தை கொண்டு வரல, இவராவது ராஜ்யத்தை கொண்டு வருவார் எதிர்பார்த்தாங்க. இவரும் ராஜ்யத்தை கொண்டு வரல. அவர் கூட ராஜ்யம் வருகிறதுன்னு தான் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொரு காரணத்தை பார்த்தீங்கன்னாக்கா, மத்தேயு 26வது அதிகாரம் 29வது வசனம். அந்த கம்யூனியன் டேபிள்ல அந்த ரத்தத்தையும் மாம்சத்தையும் அவர் கொடுக்கும்போது
29வது அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 26வது அதிகாரம் 29வது வசனம். இது முதல் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்னைக்கு பிதாவின் ராஜ்யம் வருதோ அன்னைக்கு திரும்பவும் அவர் இந்த நவமான திராட்சை பானம் பண்ணுவார். அப்படி என்றால் அவர் அந்த கம்யூனியனை கொடுக்கும்போது அந்த டைம்ல பிதாவின் ராஜ்யம் இல்லை. ஆனா பிதாவின் ராஜ்யம் வரப்போகிறது. அந்த நாளிலே அவர் மீண்டுமாக இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணுவேன். அப்படின்னா ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யம் வரும். அப்பொழுது நவமானதாய் இந்த திராட்சை ரசத்தை உங்களோடு கூட, முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட, அவருடைய குடும்பத்தோடு கூட, ஜெகோவாவுடைய குடும்பத்தோடு கூட, அவருடைய ஃபேமிலியோடு கூட கலந்து அவர் இந்த திராட்சை பானம் பண்ணுவார். அது எப்போ நடக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தில். அப்ப இயேசு கிறிஸ்து கம்யூனியன் டேபிள் வரைக்கும் இதை கன்ஃபார்ம் பண்றாரு. என்னன்னாக்கா ராஜ்யம் இன்னும் வரலப்பா, ராஜ்யம் வரப்போகுது. கம்யூனியன் டேபிள்லையும் சொல்றாரு. உயிர் திறந்த பிற்பாடும் அவங்க கேட்கிறாங்க, ராஜ்யம் இப்ப வருமா ஆண்டவரே? இல்லை, எப்போ வரும் தெரியாது. அப்ப இயேசு கிறிஸ்து என்னதான் பிரசங்கம் பண்ணாரு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை கொண்டு வரல, இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை குறித்து சொன்னார். எல்லாமே ராஜ்யம் வருகிறதுன்னு சொன்னாங்க. ராஜ்யம் சமீபமா இருக்குது, சமீபமா இருக்குன்னு. ஆனா ராஜ்யம் எப்படி இருக்கும்னு யார சொல்ல, ராஜ்யம் எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு அந்த ராஜ்யத்திலிருந்து ஒருத்தர் வந்தா தான் சொல்ல முடியும். நீங்கள் கீழிருந்து உண்டானவர்கள், நான் மேலிருந்து உண்டாவன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. அவ பூமியிலிருந்து உண்டான ஒரு மனுஷன் அந்த ராஜ்யத்தை குறித்து பேச முடியாது. அந்த ராஜ்யத்திலிருந்து வந்த ஒரு நபரால் தான் அந்த ராஜ்யத்தை குறித்து பேச முடியும். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த ராஜ்யத்துக்குரிய ஒரு மனுஷனால தான் அந்த ராஜ்யம் என்னவென்று பேச முடியும். மற்ற எந்த தீர்க்கதரிசினாலையும் ராஜ்யம் என்னவென்று பேச முடியவில்லை. ராஜ்யம் வரப்போகிறது என்று பேசினார்களே தவிர ராஜ்யம் என்னவா இருக்க போகிறது, ராஜ்யம் எப்படியா இருக்க போகிறது என்று அவர்களால் பேச முடியவில்லை. ஏனென்றால் அவர்களால் ராஜ்யத்தை குறித்து பேச முடியாது. அந்த ராஜ்யத்துக்குரிய ஒரு நபர் தான் அந்த ராஜ்யத்தை குறித்து பேச முடியும். அல்லேலூயா. அதனால்தான் அந்த ராஜ்யத்துக்குரிய நபராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ராஜ்யத்தை குறித்து பேசினார். அவர் ஒவ்வொரு முறை ஓமைகளால் பேசும்போதும் பரலோக ராஜ்யம் இதோ பிசைந்து வைத்த ஒரு பிடி மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் வலையில வீசப்பட்ட வலைக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் விதை விதைக்கிறவன் விதைக்கு புறப்பட்டான். இப்படி ஒருவன் திராட்சை ரசத்தை நாட்டி, திராட்சை ரச செடியை நாட்டி ஆலையை கட்டி அதை ஒருவனுக்கு கொத்தகை கொடுத்தான். பரலோக ராஜ்யம் இதுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம், இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தினுடைய டெஃபினேஷனை குறித்து பேசினார். அது வரைக்கும் பரலோக ராஜ்யம் என்னவா இருக்க போகுது, எப்படியா இருக்க போகுது யாரும் பேச துணியவே இல்லை. ஏன்னா அந்த ராஜ்யத்தை குறித்து அவங்களால பேசவே முடியாது. அது எப்படி இருக்க போகிறது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பூமியிலிருந்து உண்டானவர்கள். ஆனால் அந்த ராஜ்யத்திலிருந்து வந்த ஒரு நபரால் தான் அந்த ராஜ்யம் என்னவா இருக்க போகிறது என்று பேச முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கூட பரலோக ராஜ்யம் என்னவா இருக்க போகிறது, எப்படியா இருக்க போகிறது என்று சொல்லி உதாரணம் தான் கொடுத்தாரே தவிர அந்த ராஜ்யத்தை கொண்டு வரவில்லை. நமக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்து போயிட்டாரு. அந்த ராஜ்யம் இப்படிதான் இருக்க போகுது, அந்த ராஜ்யத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு முறை நீங்க ஜெபம் பண்ணும்போதும் ஆண்டவரே பரமண்டங்களில் நம்முடைய சித்தம் செயல்படுவது போல இந்த பூமியிலும் நம்முடைய சித்தம் செயல்படுவதாக. ஆமென். பரமண்டங்களின் பிதாவே நம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவர் ராஜ்யம் பூமியில வர்றதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாரு. அது இப்படிதான் இருக்க போகுதுப்பா, நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன், அந்த கனியை நான் புசிச்சிருக்கிறேன், அந்த ராஜ்யத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், அந்த ராஜ்யத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ராஜ்யம் இப்படியா இருக்க போகுது சொல்லி சில ஊமைகளை சொல்லிட்டு அந்த ராஜ்யத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ராஜ்யம் திரும்ப அழிக்கப்படவில்லை. அப்ப இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், இப்ப கூட ராஜ்யம் வரலையா, இல்ல ராஜ்யம் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா?
அல்லேலூயா. ராஜ்யம் வரணும்னா ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் வரணும் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. அப்ப 2வது வருஷமாவும் பசங்க எடுத்தாக்குறோம் என்னன்னு, லெட் தி கிங்டம் கம், லெட் தி கிங்டம் கம். ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற பிதாவே நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லிட்டு இன்னும் நம்ம அந்த ஜெபத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த ராஜ்யம் இன்னும் வரவில்லை. இயேசு கிறிஸ்து வரும்போது 1ஆம் வருகையில் ராஜ்யத்தை கொண்டு வருவார்னு நினைச்சாங்க. நீங்கள் இந்நாளிலாக இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பீர், ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர், அதை தெரியாது சொல்லிட்டார் இயேசு கிறிஸ்து. பழைய 2ஆம் வருஷம் முன்பதாகவும் ராஜ்யம் கொடுக்கப்படவில்லை. அப்ப இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன, ராஜ்யத்தை குறித்து பேசுவதா, ராஜ்யம் வரப்போகிறது நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று பிரசங்கம் பண்ணுவதா, இல்ல அந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க. பரலோகம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு ஏற்கனவே நிறைய பிரசங்கம் பண்ணிட்டாங்க. எல்லா தீர்க்கதரிசியும் பிரசங்கம் பண்ணிட்டாங்க. யோவான் ஸ்நானம் வரைக்கும் இத்த பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து கூட இத்த பிரசங்கம் பண்ணாரு. பரலோகம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள், ராஜ்யம் வரப்போகுது, மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள். அவங்க ராஜ்யம் வரப்போகுது 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 வரப்போகுதுன்னு அந்த ராஜ்யத்துக்கு முன்னால ஓடி போய் ஏதோ ஒரு வர்ற காரியத்தை குறித்து அவங்க பேசினாங்க. ஒரு காரியம் வரப்போகுது, அதான் என்னன்னு தெரியாது, ஆனா வரப்போகுது. ஆனால் யாரோ ஒருவர் அந்த ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் சொல்லி யோவான் பிரசங்கித்தது போல பரலோகம் சமீபமா இருக்குது, மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செய்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான செய்தி, மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான ஞானஸ்தானம். யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானம் கூட மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான ஸ்தானம் தான். அதனால்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்பல்லோவுடைய சபைக்கு போய் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அங்க சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவின் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்ப ஞானஸ்தானம், யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானம்னாக்கா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். அல்லேலூயா. யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சொல்லிட்டு போயிட்டாப்ல, நான் உங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின் வருகிறவர் வேற ஒரு ஞானஸ்தானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. மத்தேயு நான் ஒரு ஞானஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின்னால வர்றவர் என்ன பண்ணுவாருன்னா வேறொரு ஞானஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்குவாரு. யோவான் தான் நினைக்கிறேன். நல்லா கவனிக்கணும். யோவான் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிறவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. இவைகளை யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்பாவை சொன்னான். ஆமென். அப்போ வசனம், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குகிறது நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ தண்ணி ஞானஸ்தானம் ஒன்று இருக்குது, பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம் ஒன்று இருக்குது.
யோவான் கொடுத்த ஸ்நானம் என்ன? ஜலத்தினால் ஸ்நானம் கொடுக்கும்படி எனக்கு தேவன் சொன்னார். அதனால நான் உங்களுக்கு மனம் திரும்ப கேட்ட ஞானஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா எனக்கு பின்னால் ஒருத்தர் வருவாரு, அவர் ஜலத்தினால் ஸ்நானம் அல்ல, ஆவியினால், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு ஞானஸ்தானம் இருக்குது, தண்ணீரினால் ஞானஸ்தானம். இன்னொரு ஞானஸ்தானம் இருக்குது, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம். இந்த இரண்டாவது ஞானஸ்தானத்தை யோவான் ஸ்நானனால் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியவில்லை. அப்படி யோவான் ஸ்நானனால் இரண்டாவது ஞானஸ்தானத்தை கொடுக்க முடிந்திருக்குமே, ஆனால் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே பவுல் அவர்களுக்கு திரும்ப ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அந்த இரண்டாவது ஞானஸ்தானத்தை யார் கொடுப்பார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவரால் எப்படி கொடுக்க முடியும் என்றால் அவர் தன்னுடைய ஆவியையே உங்களுக்கு கொடுப்பதுதான் இரண்டாவது ஞானஸ்தானம். தண்ணியில உங்களை முக்கி எடுக்கிறது போல உங்களை அவர் ஆவியிலே முக்கி எடுப்பார். நீங்க தண்ணியில கவர் பண்ண, தண்ணியில போனோடனே எப்படி தண்ணி முழுசா உங்களை கவர் பண்ணிடுதோ, தண்ணி உங்களை மூடிடுதோ, அதே போல நீங்க ஆவியில டிப் பண்ணப்படுவீங்க. உங்களுடைய சரீரம் முழுவதுமே அந்த ஆவியால் மூடப்படும், கவர் பண்ணப்படும். ஆமென். நீங்கள் புரிந்து கொள்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். நிறைய காரியங்கள் அவர் ஏன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கார் என்றால் 32ஆம் வசனத்தை போட்டிருக்குது. யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். இவர் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கிடுச்சு. அவர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதுனாலதான் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை கொடுக்க முடியும். அப்ப ஒரு காரியம் நிச்சயம், பேதுரு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அவங்க மேல் பரிசுத்த ஆவி வந்துச்சு, ஏன்னா பேதுரு மேல பரிசுத்த ஆவி இருந்துச்சு. பவுல் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அவங்க மேல கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவி வந்துச்சு, ஏன்னா பவுலுக்குள் பரிசுத்த ஆவி இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு நபரின் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றா மாத்திரமே நீங்க பரிசுத்த ஆவி பெற முடியும். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினால் பிறந்திருந்தார், ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவில்லை. ஏனால் பரிசுத்த ஆவி இன்னும் கொடுக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவி யார் மேல வராரு? இயேசு கிறிஸ்து வராரு. இயேசு கிறிஸ்துவே அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்தை எப்ப கொடுக்க முடியும்னாக்கா, முதலாவது அந்த பரிசுத்த ஆவியை அவர் பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் சொல்றாப்ல, அவர் மேல் பரிசுத்த ஆவி தங்கினது நான் கண்டேன். அவர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார். அதனால் அவர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அவர் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறாரோ அதை உங்களுக்கு கொடுப்பார். நான் தனியாக ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், மன திரும்பங்கள் தனியாக ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஆனா இது போமான ஞானஸ்தானம் இல்ல. எனக்கு பின்னால் ஒரு நபர் வராரு, அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறார். அவர் மேல் பரிசுத்த ஆவியினர் வந்ததை நான் கண்ணால பார்த்தேன். அவர்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்குது, அதனால மற்றவங்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு நபர் தான் மற்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு நபர் தான் மற்றவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஜெபிக்கும் போது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியை பெறாத ஒரு நபர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்னதான் கைகளை ஜெபிச்சாலும் அங்க பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். ஏன்னா அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. நீங்கள் யாரிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறீர்களோ அந்த நபர் சரியான தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷனாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கிட்ட இருந்தாதான் உங்களுக்கு கொடுக்க முடியும், அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு அவர் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போஸ்தலர் வாசிக்கும் போது பவுல் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் மேல் கைகளை வைத்த உடனே அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார் என்று போடுறது. ஏன் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டாங்க? ஏன்னா பவுலுக்குள்ள அதை கொடுப்பதற்கு அவன்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு.
பவுல்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை அவங்க கொடுக்க முடியும். பேதுரு அவளுக்காக ஜெபம் பண்ணும்போது ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவளுக்கு பரிசுத்த வந்துச்சுன்னு போட்டிருக்கு பைபிள்ல. அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணாங்க, பரிசுத்த வந்தார். கர்நேலி வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது பரிசுத்த வந்தார். அவங்கள்ட்ட பரிசுத்த இருந்துச்சு. பேதுரு பரிசுத்த நிரப்பப்பட்டிருந்தாப்ல, பவுல் பரிசுத்த நிரப்பப்பட்டிருந்தாப்ல. அதனாலதான் அவங்க கைகளை வைத்த உடனே இல்லை அவங்க பிரசங்கம் பண்ணும்போதே கர்நேலி வீட்டில் அந்த ஆவியை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்ப உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவி இருந்தாதான் மற்றவர்கள் பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு நபரிடத்திலிருந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டால் மாத்திரமே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற முடியும். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்போ நல்லா கவனிங்க. யோவான் கொடுத்த ஸ்நானம் வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டு பவுல் என்ன சொல்லாப்ல, அப்போஸ்தலர் 19 சொல்லாப்ல, 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. யோவான் ஸ்நானன் பரிசுத்த ஆவியை குறித்து பிரசங்கம் பண்ணவே இல்லை. ஏன்னா யோவான் ஸ்நானன் பரிசுத்த ஆவி பிரசங்கம் பண்ணவே முடியாது. அவன் அறியாத ஒரு காரியத்தை, தெரியாத ஒரு காரியத்தை, உணராத ஒரு காரியத்தை அவனால் பேச முடியாது. யார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை அறிந்து தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் பரிசுத்த ஆவியை பொறுத்து பேச முடியும். பேதுரு பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்றிருந்ததனாலதான் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி பேச முடிஞ்சது. ஏன்னாக்கா பேதுருக்குள் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதனாலதான் பரிசுத்த ஆவியை குறித்து பேதுருவால் பேச முடிந்தது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு நபரால் மாத்திரமே பரிசுத்த ஆவியை குறித்து பேச முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவர்களுக்கு பிலிப்பி பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்கள் ஒருவரும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறதை அவர்கள் கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். அவங்க ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறத அறிஞ்சு அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிற நபர்களை அவங்க இடத்துல அனுப்புறாங்க. அவங்க போய் ஜெபம் பண்ணி கைகளை வைக்கும் போது இவங்க கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவி அவங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துச்சு. அதனால இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை ஊதினார். ஊதி ஆவியை பெற்றுக்கொள் என்று சொன்னார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நபரால் தான் இன்னொருவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியும் என்று நான் இந்த இடத்துல திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறேன். அதனால்தான் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பது இந்த காலகட்டத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அது ஒரு மேய்ப்பனாக இருந்தாலும் சரி, ஒரு அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருந்தாலேயே அவனுக்கு மற்றவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு அருகதை கிடையாது. அவன் மற்றவர்கள் மேல் கைகளை வைத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெபிக்க முடியாது. ஏற்கனவே அவங்க ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க. அப்ப அங்க இருக்கிற சகோதரர்களையே பார்த்து நீ கை வச்சு ஜெபம் பண்ணுங்கப்பான்னு ஏன் சொல்ல? எதுக்காக அவங்க ஸ்பெஷலா எருசலேமிலிருந்து பேதுருவையும் யோவானையும் அனுப்புறாங்க? நல்லா யோசிங்க. ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. அப்புறம் சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களும் பிரமித்தான். அவங்க அற்புதமா அடையாளம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, சபையில் சேர்ந்துட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா இன்னும் பரிசுத்த ஆவியை பெறல.
ஆனா ஹெட் குவார்டர்ஸ் எருசலேம்ல இருந்து நீங்க சபையில் இருக்கிற யாராவது கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட 2 நபர்கள் அந்த இடத்துக்கு வந்து அவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவி அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்ப நல்ல ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நபரால் தான் மற்றவருக்கு பரிசுத்தாவியை கொடுக்க முடிகிறது. ஞானஸ்தானம் யாராலும் கொடுக்கலாம். இங்கே சமரியால யார் ஞானஸ்தானம் கொடுத்தாலும் தெரியாது. ஆனால் ஞானஸ்தானம் கொடுத்தவங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்க முடியல. கல்யாணம் யாரோட பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கிறது தான் பெரிய விஷயம். எந்த ஆண் மகனாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் தான் அந்த பெண்ணை கருத்தரிக்க செய்வது ஒரு பெரிய காரியம். 100 ரூபாய் 2 மாலை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம், அது பெரிய காரியம் கிடையாது. கல்யாணம் பண்ண பெண்ணை கருத்தரிக்க செய்ய வேண்டும். ஆமென். ஞானஸ்தானம் யாராலும் கொடுக்கலாம், ஆனா அவர்களுக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை எல்லாராலும் கொடுக்க முடியாது. யார்கிட்ட எந்த ஆண் மகன்கிட்ட வித்து இருக்குதோ அவன் தான் அந்த ஸ்திரீ என்ன பண்ண முடியும், கர்ப்பம் வைக்க முடியும். அதே போல யார்கிட்ட பரிசுத்தாவி இருக்குதோ அவங்க தான் மற்றவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்க முடியும். அவங்க ஜெபம் பண்ணி கைகளை வைத்த உடனே அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். ஆமென். உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். 19ஆம் அதிகாரத்தில் இதை கேட்ட போது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி சொன்னார்கள். ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு பவுல் அவங்க மேல கை வச்ச உடனே பரிசுத்தாவினர் அவர் மேல வராரு. ஏன்னா பரிசுத்தாவிக்குள் பவுலுக்குள் பரிசுத்தாவி இருந்தது, அதை அவர் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நல்லா கவனிங்க. ஞானஸ்தானம் யார் வேணாலும் கொடுக்கலாம், ஞானஸ்தானம் கொடுக்குற எல்லாருமே பரிசுத்தாவி கொடுக்க முடியாது. ஆமென். இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புறானே. இன்னைக்கு அநேகர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களே ஒழிய பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் இடத்திலிருந்து தான் அவர் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த காரியம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பரிசுத்தாவி இல்லாம வேற ஒருத்தருக்கு நம்ம பரிசுத்தாவி கொடுக்க முடியாது. பரிசுத்தாவி என்பது ஜீவன், வித்து. உங்ககிட்ட வந்து வித்து இருந்தாதான் நீ மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு நீ மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. பாருங்க, அப்ப ராஜ்யத்தை குறித்தான காரியங்களை நீங்க பார்க்கும்போது, ராஜ்யம் வருதுன்னு பிரசங்கம் பண்ணாங்க, வந்துருச்சுன்னு யாருமே பிரசங்கம் பண்ணல. இயேசு கிறிஸ்து கூட வரப்போகிற ராஜ்யத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னார், தவிர ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்ல. ஆமென். ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கணும், அந்த ராஜாக்கு பிரஜைகள் இருக்கணும், அப்பதான் ராஜ்யம் கம்ப்ளீட் ஆகும். ஆமென். ஒரு ராஜாவும் அந்த ராஜா ஆட்சி செய்வதற்கான பிரஜைகளும் இருக்கும்போது மாத்திரமே அந்த ராஜ்யம் வர முடியும். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துல பிலாத்து கேட்பான், நீ ராஜாவா என்று சொல்லி கேட்பான். மத்தேயு 27ஆவது அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்கிறபடிதான் என்றார். அவர் நான் ராஜா இல்லைன்னு சொல்ல, ஆனா என் ராஜ்யம் இங்க இல்லைன்னு சொல்றார், தவிர நான் ராஜா இல்லைன்னு சொல்ல. ஆமென்.
என்னுடைய ராஜ்யம் இங்கு கிடையாது. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, எத்தனையோ லேகியோன் தூதர்களை தேவன் இங்கு அனுப்ப முடியும். நான் ராஜா தான், ஆனா ராஜ்யம் எனக்கு இன்னும் என்ன பண்ணல, கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தமானவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க. அவரை சாகடிக்கும் போது கூட அவருடைய தலைக்கு மேல அவங்க எழுதுறாங்க, இவன் யூதருடைய ராஜா வாகிய இயேசு என்று எழுதி. ஆமேன். அவர் பிறக்கும் போது ஒருவேளை மாட்டுத்தொழுவத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் இறக்கும் போது ஒரு ராஜாவாகத்தான் பிறந்திருக்கிறார், இறந்தார். அல்லேலூயா. அவருடைய தலையின் மேல் இவருடைய யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. இயேசு சொல்லும் போது, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரிய அல்ல, என்னுடைய ராஜ்யம் பர மண்டலங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அதே ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும். அந்த பூமிக்கு இந்த ராஜ்யத்தை நான் கொண்டு வருவேன். பர மண்டலங்களிலே, யூனிவர்ஸிலே, முழு உலகத்திலேயும் முழு சிருஷ்டியிலும் எப்படி என்னுடைய சித்தம் நிறைவேறுதோ அதே போல ஒரு நாள் அந்த பூமியிலையும் நான் ஆட்சி செய்வேன். ஆனால் ராஜ்யம் இன்னும் வரல, ஆனால் ஒரு நாள் அந்த ராஜ்யம் வரும். ராஜ்யம் வரணும்னா ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் முதலாவது பிறக்க வேண்டும். ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் முதலாவது வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் வெளிப்படும்படி சகல சிருஷ்டியும் காத்துக் கொண்டிருக்கிறது என்று ரோமரில் வாசிக்கிறோம். முழு சிருஷ்டியும் ராஜ்யத்தின் புத்திரர்கள் வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ராஜ்யத்தின் புத்திரர்கள் வரும்போதுதான் ராஜ்யம் வரும். ராஜ்யத்தின் புத்திரர்கள் எப்போ வருவார்கள்? ராஜ்யத்தினுடைய அதிபத்தியம், ராஜ்யத்தினுடைய அதிகாரம் கொடுக்கப்படும் போது ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் வருவார்கள். ராஜ்யத்தினுடைய அதிகாரம் எப்பொழுது கொடுக்கப்படும்? எந்த ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை நம்ம இழந்து போனோமோ அந்த அதிகாரம் திருப்ப கொடுக்கப்படும் போது ராஜ்யத்தின் புத்திரர்கள் காட்சி வருவார்கள். அவ வெளிப்படுத்த 10ஆம் அதிகாரத்திலே அந்த புஸ்தகம் கீழே இறங்குகிறது என்றால், 5ஆம் அதிகாரத்தில் அந்த புஸ்தகம் வாங்கப்பட்டது என்றால், அந்த ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தினுடைய புஸ்தகம் வாங்கப்பட்டாயிற்று. ராஜ்யத்தினுடைய அதிகாரம் மீண்டும் வாங்கப்பட்டாயிற்று. ராஜ்யம் ஜெயிக்கப்பட்டாயிற்று. ராஜ்யத்துக்குரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று. எங்க? 5ஆம் அதிகாரத்தில் ராஜ்யத்துக்குரிய அதிகாரத்தை அவர் எடுத்தார். 10ஆம் அதிகாரத்திலே அந்த ராஜ்யத்துக்குரிய அதிகாரத்தை ராஜ்யத்துக்கு உரிய குமார குமாரத்திகளுக்கு அவர் கொடுக்கிறார். அந்த குமார குமாரத்திகள் அந்த ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ராஜ்யம் வரும். ராஜ்யத்துக்குரிய அதிகாரம் கொடுக்கப்படுற வரைக்கும் அந்த ராஜ்யம் வராது. யோவாசனம் ராஜ்யம் வரும் என்று சொன்னார், இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வரப்போகுது என்று சொன்னார். ராஜ்யம் இதுக்கு ராஜ்யத்தை யாரும் கொண்டு வரல. ராஜ்யம் வரவே முடியாது எது வரைக்குமாக ராஜ்யத்தினுடைய அதிகாரம் திரும்ப பெறவில்லையோ. ராஜ்யத்தினுடைய அதிகாரமே வெளிப்படுத்த 5ஆம் அதிகாரத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்டது. 10ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தை தேவன் பூமிக்கு கொண்டு கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? அவருடைய பிள்ளைகள் கொடுக்கிறார். இதோ உங்களுக்கு ராஜ்யத்தின் அதிகாரத்தை கொடுக்கிறேன், நீங்கள் தான் ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள். இந்த பூமியின் மேல் நீங்கள் சாம்பலில், அவருடைய சாம்பலில் நீங்கள் நடந்து போவீங்க. அல்லேலூயா. இந்த பூமியை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறேன், திரும்ப அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப நல்லா கவனிங்க. ராஜ்யம் வரப்போகிறது. இந்த ராஜ்யத்திலே வாழ்வதற்கு இந்த ராஜ்யத்துக்குரிய மேனி உண்டு, சரீரம் உண்டு. அல்லேலூயா. மண்ணானுடைய சாயலம் தரித்திருக்கிறோம். எங்க இருப்பதற்கு? மண்ணில் வாழ்வதற்கு. ஆனால் வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம். ஏனென்றால் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது.
இந்த மாம்சமும் இந்த ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அந்த ராஜ்யம் வரும்போது அதற்காக வேறொரு சரீரம் கொடுக்கப்படும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே, பூமிக்குரியவன் எப்படிப்பட்டவனோ பூமிக்குரிய அப்படிப்பட்டவர்களே. அப்ப இந்த பூமிக்குரிய ராஜ்யத்துக்கு இந்த பூமிக்குரிய மேனி இருந்தா போதும், இந்த பூமிக்குரிய ஜனங்கள் இருந்தா போதும். இந்த பூமிக்குரிய ஜனங்கள் இல்லாம ராஜ்யம் இருக்க போது, இந்த பூமியை ஒருத்தர் ஆட்சி செய்யணும்னாக்கா இந்த பூமிக்குரிய சரீரத்தை பெற்ற ஜனங்கள் இருந்தா தான் ஜனங்கள் மேல ஆட்சி செய்ய முடியும். அதே போல வானத்திலிருந்து ஆட்சி செய்ய வேண்டுமென்றால், அந்த பரலோகத்தை ஆட்சி செய்ய வேண்டுமென்றால் பரலோக ராஜ்யத்தினுடைய சரீரத்தை பெற்ற பிரஜைகள் வரும்போது தான் அந்த ராஜ்யம் வர முடியும். இந்த ராஜ்யத்துக்கு இந்த சரீரம் தேவை, ஆனா அந்த ராஜ்யத்துக்கு சரீரம் தேவையில்லை. ஏன்னா மாம்சத்தமா அதை பிரவேசிக்க முடியாது. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு என்ன தேவை? அந்த ராஜ்யத்துக்கு வானத்துக்குரிய சாயல் தேவைப்படுது. வானத்துக்குரியவருடைய சாயலை நாம் தரித்துக் கொள்வோம். எப்போ? வானத்துக்குரியவருடைய ஆட்சி வரும்போது. பூமிக்குரியவருடைய ஆட்சி வரும்போது நம்ம பூமியில் இருந்து சாயலை பெற்றுக்கொண்டோம். வானத்துக்குரிய ஆட்சி வரும்போது வானத்துக்குரிய சாயலை பெற்றுக்கொள்வோம். அந்த சாயலை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இப்ப நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த மாம்சமும் சரீரமும் பூமியில வாழ்வதற்கு மாற்றம் தான் ஏற்றதா படைக்கப்பட்டிருக்குது. இந்த பூமியில நம்ம வாழ்வதற்கு தான் இந்த சரீரம் போதுமானதா இருக்குது. இந்த பூமியை விட்டு வேற எங்காவது போனோம்னா சரீரம் ஏற்றதா கிடையாது. அங்க அப்படி மனுஷன் பறந்துட்டே, நிலாவுக்கு போறேன்றான், பறந்துட்டே கிடக்குறான், காலை விட்டு நிற்க முடியல, எதுவும் பண்ண முடியல. அங்கத்துக்கு ஏற்ற சாயல் இது கிடையாது. 40 வருஷத்துல போட்டது, வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டு. வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, நிறைய மேனிகள் இருக்குது. செராபின் இருக்குது, கேரபின் இருக்குது, ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, டீமன்ஸ் இருக்குது, நிறைய மேனிகள், வித்தியாசமான மேனிகள் இருக்குது. பூமிக்குரிய ஒரு மேனி இருக்குது. பூமிக்குரிய மேனி தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பூமிக்குரிய மேனியை நாம் பெற்றுக்கொண்டது எவ்வளவு நிச்சயமோ அதே போல நாம் வானத்துக்குரிய சாயலையும் தரித்துக் கொள்வோம். மண்ணானுடைய சாயலை எப்படி நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோமோ அதே போல வானத்துக்குரிய சாயலையும் தரித்துக் கொள்வோம். சட்டன் யார் தரித்துக் கொள்வா? எல்லாரும் கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் மனுஷனை உண்டாக்கினார். என்ன உண்டாக்கினார்? அவருடைய சாயலின் படியா உண்டாக்கினார். இங்க 1 கொரிந்தியர் நம்ம என்ன வாசிச்சோம்? மண்ணானுடைய சாயலை நாம் தரித்திருக்கிறது போல வானுடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சாயல். ஆமென். இதே சாயலுடைய வார்த்தையை தான் நீங்க 1ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ தேவன் வானத்துக்குரியவர், தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப அவருடைய சாயலின் படி மனுஷனை முதலாவது உண்டாக்கினார். ஆமென். உண்டாக்கிட்டார். தேவ சாயலாகவே வானத்துக்குரியவருடைய சாயலாகவே உண்டாக்கப்பட்ட மனுஷன் தான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மனுஷன். அவனுக்கு தான் தேவன் முழு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் தமது சாயலாக, ஆவியின் சாயலாக, வானத்துக்குரிய ஒரு சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொடுத்தார். இரண்டாவதாக இந்த பூமிக்குரிய சாயல் உண்டாக்குன மனுஷனுக்கு அவர் அங்க அதிகாரம் கொடுத்ததா 2ஆம் அதிகாரத்தில் போடல. ஏன்னா அந்த பூமிக்குரிய சாயல்ல மனுஷன் வரும்போது அந்த பூமிக்குரிய சாயல்ல தேவனுடைய வித்தம் இருக்கும், சர்பத்தின் வித்தம் இருக்கும். ஒருவேளை 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தேவனுடைய அதிகாரத்தை கொடுத்தாருனாக்கா அந்த அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொந்தம் கொண்டாடுவாங்க, பிசாசுடைய பிள்ளைகளும் சொந்தம் கொண்டாடுவாங்க. பிசாசுடைய சந்ததியும் சர்பத்தின் வித்தும் அந்த அந்த ஆசீர்வாதத்திலே பங்குள்ளவர்களாய் மாறி போய்விடுவார்கள், அந்த அதிகாரத்திலே பங்குள்ளவர்களாய் மாறி போய்விடுவார்கள். அதனாலதான் தேவன் 2ஆம் அதிகாரத்திலே பூமிக்குரிய சாயலாய் உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கு அந்த அதிகாரங்களை கொடுக்கவில்லை. 1ஆம் அதிகாரத்திலே உண்டாக்கிய அந்த ஆவிக்குரிய சிருஷ்டியாக வானத்துக்குரிய சாயலுக்குரிய மனுஷனுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இந்த அதிகாரத்தை உண்டாக்கிய தேவன் இந்த மனுஷனுடைய சாயலாக, தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷனை அவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களுக்கு ஆதாம் ஏவாள்னு பேர் வைக்கல. ஆதாம் ஏவாள்னு பேர் வச்சது யாருக்குன்னா
மாம்ச சாயலை, மண்ணானுடைய சாயலை தரித்து கொண்டவர்களுக்கு பேர் தான் ஆதாம் ஏவாள். வானத்துக்குரிய சாயலை பெற்றுக் கொண்டவர்களுக்கு பேரு புது பேர் உண்டு, அது புதிய நாமம், அது வேற பேரு, அது வானத்துக்குரிய பேரு. இது பூமிக்குரிய பேர். பூமியினுடைய சாயலை தரித்துக் கொண்டது பிற்பாடு அவனுக்கு ஆதாம் என்றும் ஏவாள் என்றும் பெயரிடப்பட்டது. அது பூமி சம்பந்தப்பட்ட பெயர். ஆனால் அவருடைய சாயலா, தன்னுடைய சாயலா, தேவனுடைய சாயலா உண்டாக்கப்பட்டவர்களுக்கு தேவன் அதற்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார். அது அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆமென். முதலாம் அதிகாரத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் தேவன் முதல் அதிகாரத்தையும் கொடுத்தார். நீங்க 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, வீட்டில் வாசிங்க நீங்க, காயினும் ஆபேலும் பலி கொண்டு வரும்போது தேவன் காயினையும் அவன் பலியையும் அங்கீகரிக்கவில்லை போட்டிருக்கும். அவன் பலியை அங்கீகரிக்கவில்லை போடல, காயினையும் அவன் பலி, ஒருவனுடைய பலியை தேவன் அங்கீகரிப்பதற்கு முன்பதாக முதலாவது நபரை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். அந்த நபரை அங்கீகரித்தால் தான் அவர் அந்த பலியை அங்கீகரிக்க முடியும். அதுல போட்டிருக்கும், ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறதுக்கு முன்பதாக அந்த நபரை அங்கீகரிக்க வேண்டும். முதலாவதாக காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டியது, அவருடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுவது இரண்டாவது காரியம். அந்த காணிக்கையை, அந்த ஆராதனை செலுத்தக்கூடிய நபர் முதலாவது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டாதான் அவன் செலுத்தக்கூடிய ஆராதனையும் அவங்க காணிக்கையும் அங்கீகரிக்கப்படும். ஆபேலையும், ஆபேல் அண்ட் இஸ் ஆஃபரிங், ஆபேல் அங்கீகரிச்ச பிற்பாடு அவனோட காணிக்கை அங்கீகரிச்சார். காயினை அங்கீகரிக்காதனால அவன் காயினையும் அவனோட காணிக்கையும் அங்கீகரிக்கல. ஆமென். அதான் யோவான் 4 போட்டிருக்குது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவனை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தேவனை தொழுது கொள்வதற்கே நீங்க யாரா இருக்கணுமா? அந்த ஆவியில ஒரு பாகமா இருக்கணும். முதலாம் அதிகாரத்திலே தேவன் யார் தன் சாயலை உண்டாக்கினாரோ அந்த சாயலிலே பாகமா இருக்கிற ஒரு நாள் மாத்திரமே தேவனுக்கு சரியான ஆராதனை செய்ய முடியும். தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷனுடைய ஆராதனையை மாத்திரமே தேவன் ஏற்றுக்கொள்வார். யோவான் 4 போட்டிருக்குது, அவர் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்வார்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்வதற்கு அந்த ஆவியான மனுஷன் தான் தொழுது கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட அந்த சரீரத்தில் ஒரு பாகமாக இருக்க வேண்டும். 2ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தில் வந்தவன் யார்? காயின். மாம்சத்தில் பிறந்த ஒருவனுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனால் தேவனை ஆராதிக்கவே முடியாது. ஏனால் தேவனை ஆராதிப்பதற்கு யாரால முடியும் என்றால், 1ஆம் அதிகாரத்திலே தேவன் யாரை அவருடைய சாயலாக உண்டாக்கினாரோ அவனால் மாத்திரமே தேவனை ஆராதிக்க முடியும். அவருடைய ஆராதனை மாத்திரமே ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனாக பிரவேசிக்க மாட்டீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சரீரம் இருக்கணும். அவர் ராஜ்யத்துக்கு போனா அவருடைய ராஜ்யத்துக்கு வேண்டிய சரீரம் இருக்கணும். அவர் ராஜ்யம் என்ன? ஆவிக்குரிய ராஜ்யம். அவர் ஆவியா இருக்கிறார். அப்ப அவர் ராஜ்யத்துக்கு போனா நீங்க என்னவா இருக்கணும்? ஆவிக்குரிய மேனியை பெற்றிருக்க வேண்டும். இப்ப நம்ம இந்த பூமியில வாழணும் அப்படின்னா இந்த பூமிக்குரிய சரீரத்தை பெற்றுக் கொண்டிருந்தா தான் பூமியில வாழ முடியும். இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தில் நம்ம வரணும்னா இந்த பூமிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொண்டா பூமிக்குரிய ராஜ்யத்துக்கு நம்ம என்டர் பண்ண முடியும். இந்த பூமிக்குரிய சரீரம் இல்லாம ஒருத்தர் இந்த பூமியில வந்து என்ன பண்ண வாழ முடியாது. அதே போல தேவ ராஜ்யத்துக்கு போகணும்னாக்கா ஆங்கிலத்துக்கு சரீரத்தை பெற்றுக்கொள்ளணும். அங்க என்ன சரீரம் ஒர்க் ஆகுது? அங்க ஆவிக்குரிய சரீரம் ஒர்க் ஆகுது. அல்லேலூயா. சமயம் அதிகமாக இல்லாதபடினால் கொஞ்சம் ஸ்பீடாக போறேன். இந்த பூமியின் ராஜ்யத்தில் நீங்கள் பங்குதாரர்களாக இருக்க வேண்டுமானால் இந்த பூமிக்குரிய சரீரத்தை பெற்றுக் கொண்டிருக்கும். மாம்சமும் ரத்தமும் பெற்றுக்கொண்டு இருக்கும். மாம்ச ரத்தம் இல்லாத ஒரு மனுஷன் இந்த பூமியில் வந்து எதுவுமே காரியத்தை பண்ணவே முடியாது. அப்ப இந்த ராஜ்யத்தில் நீங்க வாழணும்னாக்கா இந்த ராஜ்யத்துக்குரிய மேனியை உடைய வேண்டியவளா இருக்கணும். பூமிக்குரிய மேனியை உடையவளா இருக்க வேண்டும். மண்ணானுடைய சாயலை தடுத்திருக்க வேண்டும். அதே போல வானத்துக்குரிய ராஜ்யத்துக்கு நீங்க போனோம்னாக்கா வானத்துக்குரிய சாயலை பெற்றிருக்க வேண்டும். வானத்துக்குரிய சாயல் எல்லாருக்குமே கிடையாது. இந்த பூமிக்குரிய சாயல் யார் இருந்தாலும் பெற்றுக்கலாம். எந்த தாய் தகப்பன் இச்சை இருந்துச்சுனாக்கா அவங்க ஒரு சரீரத்தை கொண்டு வர முடியும்.
யோவான் 1 போட்டுருது, நீங்கள் தகப்பனுடைய இச்சையினாலாவது தாயினுடைய இச்சையினாவது பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். தகப்பனுடைய இச்சையினாலும் தாயினுடைய இச்சையினாலும் பிறந்த நிறைய பேர் இருக்கிறாங்க, அது மாம்ச சரீரம். ஆனால் நாம் தேவ சித்தத்தின்படியாய் பிறந்தவர்கள், அது ஆவிக்குரிய சரீரம். முதலாம் அதிகாரத்தில் தேவன் உண்டாக்கிய ஆவியான மனுஷனை இரண்டாம் அதிகாரத்திலே மாம்சத்தில் வைக்கிறார். அதுதான் பிறப்பு. முதலாம் அதிகாரத்தில் இருக்கிற மனுஷன் ஆவி, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மனுஷன் இந்த ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு ஆவியிலிருந்து சரீரத்தில் பிறந்தான், இந்த ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு. அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு இந்த சரீரத்தில் இருந்து திரும்பவும் அந்த ஆவியில பிறக்கணும். ஆவியில் இருக்கிறவன் மாம்சத்தில் பிறந்து பூமிக்கு வந்தான் இந்த ராஜ்யத்துக்காக, மாம்சத்தில் இருக்கிறவன் ஆவியில் பிறந்து மீண்டும் போகிறான் அந்த ராஜ்யத்துக்காக. இதுதான் மறுபடியும் பிறத்தல். முதலாம் அதிகாரத்திலிருந்து இரண்டாம் அதிகாரத்துக்கு வந்தோம் இந்த பூமியில ஆட்சி செய்வதற்காக. இரண்டாம் அதிகாரத்திலிருந்து முதலாம் அதிகாரத்துக்கு திரும்ப போகிறோம் பரலோகத்தின் ராஜ்யத்துக்காக. யார் இரண்டாம் அதிகாரமாகிய சரீரத்திலிருந்து முதலாம் அதிகாரமாகிய ஆவிக்கு போகிறார்களோ இதுதான் பிறப்பு. அதான் ஆவினால் பிறப்பது ஆவியா இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். இரண்டாம் அதிகாரம் மாம்சத்தின் பிறப்பு, முதலாம் அதிகாரம் ஆவியின் பிறப்பு. மாம்சத்தில் பிறந்து நாம் மண்ணானுடைய சாயலை பெற்றுக் கொள்வது போல ஆவியினுடைய சாயலையும் நாம் தரித்துக் கொள்வோம். மறுபடியும் பிறப்பது என்பது அனைவருக்கும் உரிய காரியம் கிடையாது. இந்த பிறப்பு யாரால பிறக்கலாம். நீங்க 10 குழந்தை பிறக்க வைக்கலாம், 40 குழந்தை பிறக்க வைக்கலாம், 50 குழந்தை பெற்றுக்கலாம். நீங்க நினைச்சா யாராவது பூமிக்கு கொண்டு வரலாம், குழந்தையில கொண்டு வரலாம். ஆனா ஆவிக்குரிய சரீரத்தில் பிறப்பது அப்படி கிடையாது. அந்த சரீரத்தில் பிறப்பதற்கு நீங்கள் ஏற்கனவே அந்த ஆவியில ஒரு பாகமாக இருந்தால் மாத்திரமே நீங்கள் பிறக்க முடியும். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். நீ இந்த மண்ணாக மண்ணுக்கு திரும்ப. மண்ணானவன் மண்ணுக்கு திரும்புவான், ஆவியானவன் ஆவிக்கு திரும்புவான். இரண்டாம் அதிகாரத்தில் மண்ணினால் உண்டாகப்பட்ட மனுஷன் மீண்டும் மண்ணுக்கு போயிடுவான். ஆனா முதலாம் அதிகாரத்தில் ஆவியினால் பிறப்பட்ட மனுஷன் திரும்ப எங்க போயிடுவான்? ஆவியில போயிடுவான். நான் என் பிதாவிடத்திலிருந்து வந்தேன், என் பிதாவிடத்துக்கு திரும்ப போகிறேன். நான் ஆவியிலிருந்து வந்தேன், திரும்ப ஆவிக்கு போகிறேன். நீ மண்ணிலிருந்து வந்தால் மண்ணுக்கு போ. நீ மண்ணோட சாலை தரித்துக் கொண்டிருக்கிறாய், நான் வானவுடைய சாலை தரித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பிதாவுடைய சாலை தரித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்தவர் பிதாவை பார்த்தான். நான் அவருடைய சாலை தரித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அவரிடத்திலிருந்து வந்தேன், நான் அவருக்கு திரும்ப போகிறேன். ஆவியிலிருந்து வந்தவன் ஆவிக்கு திரும்ப போகிறான். இதுதான் மறுபடியும் பிறத்தல். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமானால் நீங்கள் அது ஆவியிலிருந்து வந்திருக்க வேண்டும். முதலாவதாக நீங்கள் ஆவியிலிருந்து வந்திருந்தால் தான் திரும்ப ஆவிக்கு போக முடியும். மண்ணிலிருந்து வந்ததால் மண்ணுக்கு போகிறீர்கள். ஆவியிலிருந்து வந்திருந்தால் ஒழிய நீங்கள் திரும்ப ஆவிக்கு போக முடியாது. நீங்கள் ஆவியிலிருந்து வந்திருந்தால் ஒழிய மறுபடியும் பிறக்க முடியாது. மறுபடியும் பிறத்தல் என்பது எல்லாருக்கும் ஒரு காரியம் கிடையாது. யார் அந்த ஆவியோட பாகமாக இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே மறுபடியும் பிறக்க முடியும். நீங்களே ட்ரை பண்ணாலும் மறுபடியும் பிறக்க முடியாது. மறுபடியும் பிறத்தல் என்பது அனைவருக்கும் ஒரு இதல்ல. அந்த ஆவியில் பாகமாக இருக்கிறவர்கள் மாத்திரமே மறுபடியும் பிறக்க முடியும். இந்த மண்ணாளனுடைய ராஜ்யத்துக்காக மண்ணில வந்தோம். அப்ப அவருடைய சாயலா நாம் இருக்கும் போது அவருடைய ராஜ்யம் வரும்போது நம்ம அவருடைய சாயலா இருப்போம். ஏன்னா அவருடைய ராஜ்யத்தில் ஜனங்கள் எல்லாம் அவருடைய சாயலா தான் இருப்பாங்க. ஆமீன். எப்ப நீங்க அவருடைய சாயலா மாற்றப்படுவீர்களோ அப்பொழுதுதான் அவர் ஆட்சி செய்ய முடியும். இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தில் வந்து அவர் ஆட்சி செய்ய முடியாது. இந்த ரத்தமும் மாம்சம் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த சரீரத்தில் ஆட்சி பண்றதுக்காக அவர் வரல. அவர் பூமிக்குரிய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக வரல. நான் ராஜா தான், ஆனால் இந்த ராஜா கிடையாது. அவர் ஒரு கிங் தியாஃபனி. அவர் தியாஃபனியோட கிங். இஸ் த மாஸ்டர் தியாஃபனி, இஸ் த கிங் தியாஃபனி. தியாஃபனிகளுக்கு அவர் ராஜா. மாம்ச சரீரங்களுக்கு ராஜா கிடையாது. ராஜ்யம் வரும், அப்பொழுது மாம்ச சத்தம் இருக்காது. அங்கு வேற மேனிகள் இருக்கும். பூமிக்குரிய ராஜ்யம் வேறு, பரலோக ராஜ்யம் வேறு. அங்க இருக்கிறவர்கள் அவருடைய மேனி பெற்றிருப்பார்கள், இங்க இருக்கிற இவருடைய மேனி பெற்றிருப்பார்கள். இதனுடைய மகிமை வேறு, அவருடைய மகிமை வேறு.
நாம் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும் போது அந்த மேனியை பெற்றுக் கொண்டிருப்போம். அந்த மேனி என்ன? ஆவிக்குரிய சரீரம், தியோஃபனி பாடி. இரண்டாம் அதிகாரத்தில் வந்த மனுஷன் இந்த பூமியில மாத்திரம் வாழ முடியாது, பூமி விட்டு எங்கேயும் போக முடியாது. ஆனால் முதலாம் அதிகாரத்தில் தேவன் உண்டாக்கிய மனுஷன் இன்டர் டைமென்ஷனல் பாடி. அவன் எந்த டைமென்ஷனுக்கு வேணாலும் போக முடியும். இன்டர் டைமென்ஷனல் பாடி, 7 பரிமாணங்களில் அவன் எந்த பரிமாணத்துக்கு வேணாலும் போக முடியும். ஏனென்றால் அவன் தேவர் சாயல். தேவன் எந்த பரிமாணத்துக்கு போக முடியும்? அவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் முதலாம் அதிகாரத்திலே அவன் எந்த டைமென்ஷன் வேணாலும் போவான். ஒரே நேரத்தில் இந்த டைமென்ஷன் இருப்பான், ஒரே நேரத்தில் அந்த டைமென்ஷன் போவான், ஒரே நேரத்தில் அந்த டைமென்ஷன் இருப்பான், இந்த டைமென்ஷன் வருவான். அவனால் பூட்டி இருக்கிற அறையில கூட கடந்து போக முடியும். அதான் இயேசு கிறிஸ்து உயிர் தந்த பிற்பாடு அந்த அறை பூட்டி இருக்கும் போது அதை கடந்து செல்கிறார். அப்பத்தை மீனை வாங்கி புசிக்கிறார். அவரால் புசிக்க முடியும். அவர் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வரும்பொழுது அவர் புசித்தார். That body is the interdimensional body. எல்லா டைமென்ஷன்லயும் அந்த பூமியில அந்த சரீரத்தால் ஜீவிக்க முடியும். That is God's body. Amen. மாம்சத்தால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். மாம்சத்தால் பிறப்பது மாம்சத்தை ஆட்சி பண்ண முடியும், ஆவியினால் பிறப்பதுதான் ஆவியினால் ஆட்சி பண்ணப்பட முடியும். அப்ப நம்ம 2ஆம் அதிகாரத்தில் பிறந்தது ஒரு பிறப்பு. 2ஆம் அதிகாரத்தில் முதலாம் அதிகாரத்தில் பிறக்க போறதுதான் மறுபிறப்பு. மறுபிறப்பு. நீ பிறந்துட்டே திரும்ப மறுபடியும் பிறந்த ஒரு இடத்துக்கு போகணும். நீ வந்த இடத்துல திரும்ப வேற இடத்துக்கு போகணும். 2ஆம் அதிகாரத்துக்கு வந்த நாம் மீண்டும் முதலாம் அதிகாரத்துக்கு திரும்ப போவதுதான் மறுபிறப்பு. அதான் இயேசு சொல்றாரு, மறுபிறப்பு எப்படி இருக்குமாமா? காட்டு ஒரு இடத்துல இருந்து வீசி வேற இடத்துக்கு போறது போல இருக்குமா. எங்கிருந்து வந்தாலும் தெரியாது, எங்கிருந்து போகணும் தெரியாது. அதான் இன்டர் டைமென்ஷனல் பாடி. அல்லேலூயா. அவங்க இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. அவங்க எல்லா இடங்களும் கடந்து போக முடியும். அவங்க காற்றை போல யாராலும் பார்க்க முடியாது. அது என்ன பாடி? இன்டர் டைமென்ஷனல் பாடி. மறுபடியும் பிறந்தவங்க எப்படி இருப்பானாமா? இன்டர் டைமென்ஷனல் பாடி. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வர வீசுகிறது. அதே போல மறுபடியும் பிறந்த என்ன பண்ணுவானாமா? அவனுக்கு இஷ்டமான இடத்துக்கு போவான், வருவான். சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது என்ன இடத்தில் வருகிறது என்றும் என்னதுக்கு போகிறது நமக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் அப்படியே இருக்கிறான். ஆவியில் பிறந்தவன் எப்படி இருக்கிறானாமா? காத்து மாதிரி. அவன் எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம். அது என்ன செய்யறோங்க? இன்டர் டைமென்ஷனல் பாடி. எல்லா டைமென்ஷனுக்கும் போக முடியும். இது எந்த செய்யறோம்? இதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய சாயல், வானத்துக்குரிய சாயல். அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனா 1 கொரிந்தியர் 15 போடுது, நாம் பூமியினுடைய சாயலை பெற்றுக்கொள்வது போல வானருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஒரு நாள் அணிந்து கொள்வோம். அந்த சாயலை அணிந்து கொள்வோம். இந்த சாயலை எப்படி நம்ம பிறப்பின் மூலமாக அணிந்து கொண்டோமோ அந்த சாயலையும் நாம் பிறப்பின் மூலமாக அணிந்து கொள்வோம். அந்த பிறப்பு தான் மறுபிறப்பு. அந்த பிறப்பு எல்லாருக்கும் உரித்ததல்ல. அந்த ஆவியிலே அந்த இன்டர்னல் ஸ்பிரிட் ஆஃப் காட்ல யார் பாகமா இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம் தான் திருப்பி அதுல போக முடியும். அவங்க அங்கிருந்து வந்தாங்க, திருப்பி அங்க போக முடியும். அதுல எக்ஸ்ட்ரா ஒன்றையும் சேர்க்க முடியாது. அங்க இல்லாத ஒன்றை கொண்டு சேர்க்க முடியாது. அவருக்குள் இல்லாத ஒரு மனுஷன் திரும்பவும் பிறக்க முடியாது. அவருக்குள் இல்லாத ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்து நான் அவருக்குள்ள போட்டு சொல்ல முடியாது. அவருக்குள் இல்லாத எதுவுமே திரும்ப பிறக்க முடியாது. காற்றான ஒரு இடத்தில் வீசி மற்ற இடத்துக்கு போவது போல மறுபடியும் பிறந்தவனும் இருப்பான். ஆவினால் பிறப்பது ஆவினா இருக்கும், மாம்சத்தால் பிறப்பது மாம்சமா இருக்கும். மாம்சத்தினால் பிறப்பது எப்படி மாம்சமா இருந்துச்சோ அதே போல ஆவினால் பிறப்பதும் ஆவியா இருக்கும். எது வரைக்கும் ராஜ்யத்தின் புத்திரர்கள் வெளிப்படவில்லையோ அது வரைக்கும் ராஜ்யம் வர முடியாது. ராஜ்யத்தின் புத்திரர்கள் வெளிப்பட வேண்டிய சமயம் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? அவங்க ஆவினால் பிறக்கணும். அவங்க ஆவினால் அவர்கள் பிறக்கும் போது அந்த ஜனக்கூட்டம் வரும்போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு அந்த ஜனக்கூட்டம் வரும்போது அதுக்கு ஒரு ராஜா வருவார். அவர் அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்வார். அவர்கள் வானத்துக்குரியவர்கள், வானத்துக்குரிய மேலிட உடையவர்கள். அவர்களுக்கு ஒரு ராஜா இருப்பார், அவரும் ஆவியா இருக்கிறார். அந்த ராஜ்யம் இன்டர் டைமென்ஷனல் மண்டலங்களில் செயல்படுவது போல எல்லா மண்டலத்திலும் ஏற்கனவே எல்லா டைமென்ஷன்லையும் அவருடைய ரூலிங் தான் இருக்குது, எக்ஸப்ட் பூமியில. அதனால தான் அங்க ஆட்சி செய்கிற அதே தேவன் இந்த பூமியில வந்து ஒரு நாள் ஆட்சி செய்வார். அவருடைய சித்தம் அங்கு நிறைவேறுவது போல இங்கேயும் நிறைவேறுவதாக. அதே கிங்டம் இந்த பூமியிலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். யார் மேல? பூமியில இருக்கிற சரீரத்தில் இருக்கிறவங்க மேல கிடையாது. அவர் சரீரத்து மேல ஆட்சி பண்றதாக வரவே இல்லை. அவர் ஆட்சி பண்ணோம்னாக்கா அந்த இடத்துல வானருடைய சாயலை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இருந்தாதான் அவர் ஆட்சி பண்ண முடியும். வானருடைய சாயல் என்ன? அதுதான் ஆவி. அவன் மறுபடியும் பிறத்தல் என்பது
அநேகருக்கு முறுத்தல்ல, மறுபடியும் பிறத்தல் என்பது யார் அந்த ஆவியில் ஒரு பாகமாக இருந்தார்களோ, முதலாம் அதிகாரத்தில் யார் பாகமாக இருந்தார்களோ அவங்க தான் திரும்பி முதலாம் அதிகாரத்துக்கு போக முடியும். அந்த முதலாம் அதிகாரத்தில் இருக்கிற நபருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அதிகாரம்? ராஜ்யத்தின் அதிகாரம். அப்ப அந்த அதிகாரம் பெற்றுக்கொண்டு வரும்போது தான் ராஜ்யம் வரும். இரண்டாம் அதிகாரத்தில் அதிகாரம் கொடுக்கப்படல, மாம்சத்தில் இருக்கிறவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல, ஆவியில் இருக்கிறவனுக்கு. ஆவில தேவன் காயினை உண்டாக்கல, ஆவில தேவன் சர்பன் சீடை உண்டாக்கல. சர்பன் சீடு வந்தது மாம்சத்துல. அவங்க மாம்சத்துல வந்தாலும் மாம்சத்துல போயிடுவாங்க. அவங்க ஆவிக்குரிய டைமென்ஷன்ல பிரவேசிக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஆவில அவங்க ஒரு பாகமே கிடையாது. சர்பத்தின் வித்து மாம்சத்துல ஒரு பாகமா இருக்கலாம், ஆதாம்ல இருந்து ஒரு பாகமா வரலாம், ஏவால ஒரு பாகமா வரலாம். ஆனா அவங்க தேவனோட பாகமா இருக்கவே முடியாது. தேவனில் பாகமா இல்லாதவன் திரும்ப பிறக்க முடியாது. ஏன்னா நீங்க பிறக்கணும்னா உங்க அப்பா நீங்க ஒரு பாகமா இருக்கணும். அதே போல ஆவியில பிறக்கணும்னாக்கா ஆவிக்குரிய தகப்பனாகிய தேவன் ஒரு பாகமா இருக்கணும். நீங்க உங்க அப்பால ஒரு பாகமா இருந்தாதான் நீங்க பிறக்க முடியும். அதே போல நீங்க ஆவிக்குரிய தகப்பனாகிய தேவன் ஒரு பாகமா இருந்தாதான் நீங்கள் ஆவியில் பிறக்க முடியும். இல்லாவிட்டால் நீங்க பிறக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த காரியங்களை நன்றாக ஆலோசியுங்கள். உச்சிதமாக இருந்தால் இன்னும் சில காரியங்களோடு கூட அடுத்த வாரம் தேவ சந்திப்பேன். இந்த காரியம் தியானியுங்கள். நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியங்கள் தியானியுங்கள், ஜெபம் செய்யுங்கள். தேவன் தாமே உங்களுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவன தகப்பனாய் கர்த்தாவே, இவ்வளவு நேரம் மட்டுமாக ஒரு ராஜ்யத்தை குறித்தும் உம்முடைய ஆவியை குறித்தும் பிறப்பை குறித்தும் எங்களிடத்தில் நீர் பேசினீர் ஆண்டவரே. மறைவான ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த காரியங்களை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம் ராஜா. இதோ யோவான் சொல்லப்பட்டது போல உங்களை போதித்து நடத்தக்கூடிய ஒருவர் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார் என்று சொன்னீர்கள் கர்த்தாவே. அவர் உங்களை போதித்து நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்று சொன்னீர்கள் கர்த்தாவே. அந்த பரிசுத்த ஆவியினர் தாமே எங்களை போதித்து நடத்திட்டு கர்த்தாவே. பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு நபர் அவர்கள் தலைமையில் கை வைக்கும் போது பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டார்களே ஆண்டவரே. ஓ தகப்பனே, எவ்வளவு முக்கியமான காரியம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு நபன் மாத்திரமே இன்னொரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியும். கைகளை வைப்பது மாத்திரமல்ல, பேதுரு பேசும்போதே கொரோனா வீட்டில் பரிசுத்தாவி வந்துச்சு. பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட ஒரு நபரால் மாத்திரமே பரிசுத்தாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் ஆண்டவரே. ஓ தகப்பனே, இரக்கமாயிரும் அப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தில் நீங்க பேசுங்க. அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்பதை அவர்கள் உணரட்டும். ஏனதானம் என்ற ஒரு வாழ்க்கை அல்ல, குருட்டாட்டமான ஒரு வாழ்க்கை அல்ல, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்கான வாழ்க்கை அல்ல, மனுஷனை நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. நான் உங்களுக்கு தண்ணியில் நாசம் கொடுக்குறேன், நான் பிறகு வரவரோ உங்களுக்கு ஆவினால் நாசம் கொடுப்பார். ஆவினால் நாசம் கொடுப்பதற்கு ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனால் மாத்திரமே முடியும். நீ பரிசுத்தாவை நிரப்பப்பட்டிருந்தீர் கர்த்தாவே, நீ பரிசுத்தாவை கொடுத்தீர். பேதுரு பரிசுத்தாவை நிரப்பப்பட்டிருந்தான் ஆண்டவரே, அவன் பரிசுத்தாவை கொடுத்தான். பவுல் பரிசுத்தாவை நிரப்பப்பட்டதான் ஆண்டவரே, அவன் பரிசுத்தாவை கொடுக்க முடிந்தது. ஓ தேவனே, எங்கள் ஒவ்வொரு பரிசுத்தாவை நிரப்பும். நாங்கள் பேசும்போது அந்த பரிசுத்தாவினர் செய்தி கேட்க ஒவ்வொரு இடத்திலும் போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களிலும் பேசுங்க. இந்த செய்தி அவருடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கட்டும், ரிங்காரம் இடட்டும் கர்த்தாவே. ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கட்டும். வியாதியை சுஸ்தமாக்குங்க. இளைப்பாறுதல் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுங்க. சமாதானம் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. வெளிப்பாடு அவர்களுக்கு வெளிப்பாட்டை கொடுங்க. இரக்கம் பாராட்டுங்க. எல்லா ஸ்துதி கணமை எல்லாவற்றுக்கும் செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவனுடைய சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் இதே செய்தியை கூட தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.